ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங்கோட vlog தான் இது. டியூஸ்டே மார்னிங்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம லேட்டாக எழுந்திரிக்கும் போது எல்லா ஒர்க்குமே லேட் ஆகும், அதுக்கு தெரிஞ்ச விஷயமே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். பழைய வீட்டில் எனக்கு நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போடுறதுக்கு நல்லா பெரிய இடமா வசதியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே நல்லா தெளிவாக தெரியும். கோலம் போடுறதுக்கும் சரி, உள்ளேயும் சரி வெளியும் சரி, ரெண்டு பிளேஸ்லேயும் நமக்கு இடம் இருக்கும். அழகாக கோலம் போடுவேன், அழகாக வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அதாவது மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வீடு பெருசாக இருந்தாலும் நோ யூஸ். அங்கே கோலம் போட இடம் கிடையாது. அதாவது வாசலில் இருந்து இறங்கி போனாலே நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே கார் நின்றுட்டுருக்கு. கார் நிற்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அந்த கார் அந்த கார் நிற்கிறதுக்கு கழுவா மட்டும்தான் பிளேஸ் இருக்குது. அதை தாண்டி அங்கே இடம் கிடையாது. அப்புறம் காருக்கு பக்கத்தில் ஒரு குட்டியூண்டு பிளேஸ், அங்கே நடந்து வெளியே போய்க்கலாம். அதை தாண்டி 2 பைக்கு நிற்குது. அந்த பைக்கு மேலே வீட்டில் இருக்கிறவங்களோடது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் வெளியே கோலம் போடவே முடியாது. அதனால் அதுவும் ஒரு ரீசன். அதனால் எனக்கு ஒரு சில இதெல்லாம் நடந்து போச்சு. அதனால் என்னால் கோலம் போடுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அப்படியே விட்டாச்சு. இனி கோலம் போட்டு சாமி கும்பிடுன்ற ஒரு ஐடியா. இவ்வளோ நாளும் கும்பிட்டுருக்கேன், ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப டெப்த்தாக ப்ரே பண்ணல. ஒரு 3 months ஆகிடுச்சுன்னே வச்சுக்கலாவே. ரொம்ப டெப்த்தாக நான் கடவுள்கிட்ட வேண்ட கிடையாது. ஒரு சில விஷயங்களால் அப்படியே தளர்ந்து போயிட்டேன். இப்போது நான் கண்டிப்பாக கோலம் போடணுன்ற மைண்ட் செட்டோடு இருக்கேன். கோலம் போட்டு பழையபடி நான் இருக்கணும். ஆனால் பிளேஸ் இல்லைன்னா என்ன, வல்லவனுக்கு புல்லுமாயுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த பிளேஸில் எப்படியாவது நம்ம கோலம் போட்டே ஆகணும். நாளையிலேருந்து நான் டே நல்லா ஸ்டார்ட் பண்ணணுன்னு என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் அதை அந்த டே தள்ளி போயிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ டீ போட்டு குடிச்சும் உடம்பு கிளியர் ஆகலை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நம்ம நாட்டு மருத்துவம் சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணியை போட்டு கொடுத்தாங்க. அது என்னமோன்னு சொல்லுவாங்க, கசாயத்தை போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஃப்ரீ ஆன உடனே பழையபடி நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்த வாசல்லாம் பழைய வீடு வாசல் தான். இப்போது புது வீடு வாசல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, எதுக்கும் பார்த்துக்கலாம். இது கசாயம் போட்டது தான். ஸோ வாசல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இப்படி தான் இருக்குது. என்றைக்குமே அடுப்பை என்றைக்குமே நீட்டாக வச்சுப்பேன். அந்த வீட்டில் செஞ்ச மாதிரி தான் அடுப்புக்கு பூஜை எல்லாம் பண்ணிப்பேன். ஆனால் வெளியே எடுக்கும்போது என்னால் அதை பண்ண முடியலை. இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் அதாவது வெளியே வாசலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தேனே, பண்ணலையே. வாசல் தான் நமக்கு மிகவும் முக்கியமானது. வாசல் வழியாக தான் நமக்கு கடவுள் வருவாங்க இல்லையா? அந்த கதவுன்னு சொல்லும்போது அந்த கதவு தான் நமக்கு சாமி மாதிரி. அந்த கதவில் தான் நம்ம குலதெய்வம் குடியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ லக்ஷ்மி, மகாலட்சுமி ஆனாலும் எந்த கடவுளானாலும் நம்ம வெளியே இருந்தால் உள்ள வீட்டுக்குள்ளே வரவேற்று அழைச்சிட்டு வருவோம். ஸோ இது ஒரு ஐதீகம், அது நிஜமும் கூட. ஸோ இவ்வளோ நாள் நான் செய்யலை. இனிமேல் கண்டிப்பாக நான் பூஜை செய்யணும். நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால், ஒரு சில ப்ராப்ளம்னால நம்ம அந்த மாதிரி தளர்ந்து போயிருக்கலாம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம ஏதாவது செஞ்சால் தானே நம்ம ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களையே நினச்சிட்டு இருக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி நினச்சிட்டே இருந்துட்டு நம்ம அப்படியே நினச்சி அதே திங்க் பண்ணிட்டு இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால் வருத்தப்படுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அதுலேருந்து வெளியே வரணும். பழையபடி என்னோடய செயல்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் என்னோடய மைண்ட் செட். ஸ்டார்ட் பண்ண போகிற நாளிலேருந்து நீங்களும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சளவு என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற வாசல் தான் பார்த்தீங்களா, குட்டியூண்டு. என்னால் முடிஞ்ச அளவு குட்டியூண்டு ஸ்டார் தான் போட்டிருக்கேன். முன்னாடி கார் நின்றுட்டுருக்கு. அந்த அளவில் தான் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நடுவில் 2 பைக் அந்த பக்கம் நின்றுருக்கு. மேலே வீட்டுக்கான பிளேஸ் தான். அந்த குட்டியோண்டு பிளேஸ் மூலமாக தான் நாங்கள் வெளியே போகிறோம். ஆனால் இனிமேல் நான் அழகாக கோலம் போட்டு நிலைவாசலில் மங்களகரமாக வச்சுருக்கணுன்ற மைண்ட் செட் இருக்குது. நீங்களும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.